பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நாங்கள் உம்முடனே பேசத் துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? இதுல 2 விஷயம் இருக்கு. பேசுகிறவர் ஒருத்தர், கேட்கிறவர் ஒருத்தர். பேசத் துணிந்தா நீங்க பொறுத்துக் கொள்வீங்களா? அதை ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல அத குறித்து நீங்க கோவப்படுவீங்களா? ரியாக்ட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிற மாதிரி யோபோட நண்பன் எலிப்பாஸ் கேட்கிறார். இப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? நம்மிடத்துல ஒருத்தர் பேசத் துணிகிறது அப்படின்னா, நாம ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில போயிட்டு இருக்கும்போது, உனக்கு இது தேவைதான். நீ நடந்துக்கிட்டது தான் உன் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு. உனக்குள்ள பாவம் இருக்கு. அதனால தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு. நீ இந்த மாதிரி உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு நம்ம ஈஸியா பேசிட்டு போயிடுவோம். ஆனா, சம்பந்தப்பட்ட அந்த யோபு போன்ற மனிதன் எவ்வளோ வேதனைப்படுவான், எவ்வளோ காயப்படுவான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா இங்க எலிப்பாசும் ஆரம்பத்துல நல்ல விதமா பேசுற மாதிரி தான் பேசுறார். பின்னாடி பார்த்தீங்கன்னா, யோபு ரொம்ப வேதனைப்படுத்தி, "நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க. அதனால தான் ஆண்டவர் உனக்கு தண்டனை கொடுத்துருக்கார்." அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவார். ஆனா யோபு மனது எவ்வளோ வேதனைப்படும். பேசுகிறதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டி இருக்குது. தடால் புடால்னு பேசிடுறோம். அதனால விளைவு ரொம்ப மோசமான விளைவா இருக்கிறது. அது கணவன் மனைவிக்குள்ளேயா இருக்கலாம், நண்பர்களுக்குள்ளேயா இருக்கலாம், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சக ஊழியர்கள், யாரா வேணா இருக்கலாம். பேசுகிறதற்கு நாம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டி இருக்குது. அப்புறம் என்ன பேசணும்? எதுக்காக பேசணும்? இது பேசுறது சரிதானா? அப்படிங்கிறத நாம முதல்ல சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா, யோபுவை போன்று நாம் பேசுகிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அமைதியாகவும் போய்விட முடியாது. ஆனா அதே நேரத்துல ஒரு சில விஷயங்களுக்கு நாம் பதில் கூற வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். அதனால அப்படியே ஒண்ணும் பண்ணாமயே நம்ம போயிடக்கூடாது. ஒரு சில இடங்கள்ல நம்ம பதில் கூற வேண்டியிருக்கு. ஆனா சில தேவையற்ற பேச்சுகளுக்கு, தேவையற்ற வாதங்களுக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு. ஏதாவது ஒண்ணு கிழிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காலம் வேணும். தைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காலம் வேணும். மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு. இந்த வசனத்தின் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறையா இருக்கும். பட் நம்ம இப்ப அத பார்க்கல. இந்த விஷயத்துக்கான அந்த காரியத்த மாத்திரம் பார்ப்போம். எதற்கானாலும் ஒரு காலம் உண்டு. ஒரு சில இடங்கள்ல மௌனமா தான் இருக்கணுங்கும்போது, அந்த இடத்துல மௌனமா தான் இருக்கணும். அந்த இடத்துல போய் நாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு வேதம் சொல்லுது. எல்லாவற்றிலும் ஒரு அளவு இருக்கணும். ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். ஒரு ஆணும் ஆணும் பேசிக்கொண்டாலே ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். என்ன தேவையோ அத மாத்திரம் பேசணும். பக்தி விருத்திக்கு ஏதுவானத பேசணும். பரிசுத்தத்திற்கு ஏதுவானத பேசணும். தேவையில்லாத காரியங்கள பேசி, உலக காரியங்கள பேசி, சினிமா கதைகள பேசி, அரசியல் கதைகள பேசி, இல்ல தேவையில்லாத விஷயங்கள பேசி, புறங்கூறுதல், குறை கூறுதல், இப்படி தேவையில்லாத காரியங்கள பேசி, பாவத்தை வருவித்துக் கொள்ளக்கூடாது. அப்படி பேசும்போது கண்டிப்பா அங்க பாவம் உண்டாகும். அதேபோல ஆணும் பெண்ணுமா இருந்தாலும் சரி, பெண்ணும் ஆணுமா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் இருக்கு. கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலுமே, அவங்க கூட எந்த அளவு பேசணுமோ அந்த அளவு தான் பேசணும். கணவனிடத்துல பேசுறத கூட வேலை பார்க்குறவங்களோட பேச முடியாது.
மனைவி இடத்துல பேசுகிறத கூட வேலை பார்க்குறவங்க இடத்துல பேச முடியாது. ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. பேச்சை குறைச்சிட்டு தான் நல்லது. எந்த அளவுக்கு பேச்சை நாம் குறைத்து பேசுகிறோமோ அது மிக நல்லது. ஏன்னா பேச்சு அதிகமாகும்போது அங்கே பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் சொல்லுது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பேச்சை குறைத்து கொண்டவர்களாக இருக்கிறோமா? பேச்சை நிதானித்து பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, பேசுகிறதற்குன்னே அடுத்த வீட்டுக்கு போவாங்க, பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போவாங்க. போய் தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அவதூறு பேசிகிட்டு இருப்பாங்க, மற்றவரை பற்றி குறை கூறிட்டு இருப்பாங்க, காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. இதே பொழப்பா சில பேர் அடைவாங்க. அது நல்லதல்ல. அது தீய காரியம். அது பாவ காரியம். சொந்த பந்தங்களை பார்க்கணும், சகோதர சிநேகம் இருக்கணும், அதெல்லாம் ஓகே. என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு, தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, தேவையில்லாத பேச்சுகளை பேசி மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுது. இந்த வேதம் அதுதான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது, வலியுறுத்துறதும் அதுதான். அதே நேரம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு தேவையற்ற காரியங்கள் இருக்குது, அநீதியான காரியங்கள் நடக்குது, பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் நடக்குது, மாற்று உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது, கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகர்கள், வேதத்திற்கு புறமான காரியங்கள், வேதத்தை புரட்டுகிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பேசுகிறவர்களுடைய காரியங்கள், இப்படி பல காரியங்கள் நமக்கு முன்பாக நடக்கும்போது, ஒரு அநியாயம் நடக்கும்போது, ஒரு அக்கிரமம் நடக்கும்போது, ஒரு துரோகம் நடக்கும்போது, அங்க நாம பேசாம இருக்கக்கூடாது. பேசாம இருக்கக்கூடாதுன்னா, அவங்கள்ட்ட போய் அவங்க கேட்டுக்கொள்கிறவங்களா இருந்தா, ஏற்றுக்கொள்கிறவங்களா இருந்தா, அதை மதிக்கிறவர்களா இருந்தா, மாற்றிக்கொள்கிறவங்களா இருந்தா, அவங்கள்ட்ட போய் நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அதை பற்றியெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நாம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறதோட கர்த்தரிடத்துல விண்ணப்பம் செய்யலாம். இப்படி அநியாயம் நடக்குது, இப்படி அக்கிரமம் நடக்குது, இவ்வளோ தீமை நடக்குது, இவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு தகப்பனாய், தாயாய், நண்பனாய், ஒரு வெல்விஷராய் எல்லா விதமுமா இருக்கிறதுனால நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ணி, ஏசப்பா இதை எப்படியாவது சரி செய்யுங்க, இதை எப்படியாவது மாற்றுங்க, இவ்வளோ தீமை செய்கிறாங்க, இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க, இவ்வளோ அவதூறு பேசுகிறாங்க, இவ்வளோ வேதத்தை புரட்டுகிறாங்க, இவ்வளோ கள்ளதீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க, இவ்வளோ உபதேசங்களை மாற்றி போதிக்கிறாங்க. இப்படி எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்யணும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பேச வேண்டிய இடத்துல பேசணும், கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுடன் இருக்கணும். ஏதோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க, தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காங்க, உருப்படாத காரியங்களை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காதுன்னா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பயன்படாதுன்னா, உலக பிரகாரமான காரியங்களையும் பரிசுத்தமாக வாழ்க்கைக்கான காரியங்களுக்கு அது பயன்படாது அப்படின்னா, அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டு விலகி விடுவது நல்லது. அதே போல எந்த ஒரு இடத்துல நாம் பேசணுமோ அந்த இடத்துல நாம் பேச வேண்டியது அவசியம். ஒன்று சம்மந்தப்பட்ட ஆட்களில் பேசலாம், இல்லையா தேவனிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து அவங்க மாற்றத்திற்காக, மீட்புக்காக நாம் பேசணும். ஆனால் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனத்துடன் இருக்கணும், வார்த்தைகள் குறுகினதாக இருக்கணும், சொற்கள் அதிகமாகி போகக்கூடாது, அதனால் பாவம் இல்லாமல் போகாது. தேவையற்ற வார்த்தைகளை அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. தேவை உள்ள வார்த்தைகளை மாத்திரம் பேசணும். பேசும்போது நாம் நிச்சயமாக காக்கப்படுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.